أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் மாற்றத்திற்கான பயணம் அப்படிங்கிற தலைப்புல வீட்டில் இருந்தபடியே ஹஜ்ஜின் முழு நன்மைகளையும் அடைவதற்கான கால அட்டவணை மற்றும் உறுதிமொழி பட்டியல். சரிங்களா? சோ இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை முடித்ததற்கு பிறகு துல்ஹஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமான ஒரு நாட்கள், எவ்வளவு ஒரு பயன் தரக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய, பாவ மன்னிப்பு தரக்கூடிய நாட்கள் என்பதை இந்த தலைப்பு முடியும் பொழுது நமக்கு புரிய வரும். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சதுன்னா உங்களோட கையில நோட்டும் பெண்ணும் வச்சுக்கிடுங்க. நிறைய குறிப்புகள் எடுக்க வேண்டியது வரும் இன்ஷா அல்லாஹ். சோ போறதுக்கு முன்னாடி தலைப்புக்குள்ள குர்ஆன் வசனங்களோட நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي هجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். விடியற்காலையின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீது சத்தியமாக, ஒற்றையின் மீதும் சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, அது செல்லும் போது தீர்ப்பு நாள் வந்தே தீரும். இதில் அறிவுடையவருக்கு பலன் தரும் சத்தியம் இருக்கிறதா? ஆது சமுதாயத்துடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நபியே நீர் கவனிக்கவில்லையா? உயரமான தூண்களுடைய இரம் என்கின்ற ஆது சமுதாயம், அது போன்று பலசாலியான சமுதாயம் உலக நகரங்களில் வேறு எங்கும் படைக்கப்படவில்லை. இன்னும் பள்ளத்தாக்கில் பாறையை குடைந்து வீடுகள் கட்டி வசித்த சமூக சமுதாயத்தை நீர் கவனிக்கவில்லையா? இன்னும் ஆணிகளுடைய ஃபிர்அவுனை நீர் கவனிக்கவில்லையா? ஆணிகள் அது இராணுவங்கள் அப்படிங்கிறது குறிக்கிறது. சோ அல்ஹம்துலில்லாஹ், துல்ஹஜ் முதல் 10 நாட்கள். சோ துல்ஹஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்ஹிஜ்ஜா. சோ இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, துல்ஹிஜ்ஜாவினுடைய அருட்கொடை என்பது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு, ஹாஜிகளுக்கு மட்டும் பொருத்தமானது கிடையாது. துல்ஹிஜ்ஜாவினுடைய அருட்கொடைகள், துல்ஹிஜ்ஜாவினுடைய அந்த அமானிதங்கள் எல்லாவுமே ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் உண்டான நாட்களாக அது நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. சோ மனிதர்கள், இந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த உலகத்தின் மூளை முடுக்குகளில் இருந்தாலும் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜா நாட்களின் 10 நாட்களில் அவர்கள் அதற்கான அருட்கொடைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும். சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்த இந்த நாட்களை, இந்த 10 நாட்களை நம்ம என்ன பண்ணணும்? பயனுள்ளதாக அல்லாஹ்வை வழிபடுவதற்கும், அல்லாஹ்வை வணங்குவதற்கும், அல்லாஹ்வை புகழ்வதற்கும், அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதற்கும் பயன்படுத்தக்கூடிய நாளாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 12 மாதங்களை அருட்கொடையா கொடுத்திருக்கான். அப்படிதானே சிஸ்டர்? நமக்கு தெரிந்த 12 மாதங்கள் ஆங்கிலத்துல இருக்கிறது, ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும். ஆனா இஸ்லாமிய வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் 12 மாதங்களை கொண்டதாக இருக்கிறது. சரிங்களா? அதுல இந்த முஹர்ரம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கக்கூடிய
மாதமாக இருக்கிறது. எப்படி ஜனவரி ஆரம்பிக்குதோ அது மாதிரி முஹர்ரம் அப்படிங்கிறது இஸ்லாமிய நாட்காட்டியில ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடியக்கூடிய மாதம் எதுனா துல்ஹிஜ்ஜா. சோ நம்ம இஸ்லாமிய வருடத்தின் முடிவுல நம்ம இப்ப இருக்கோம். சரிங்களா? ஆங்கில வருடம்னு சொல்லி பார்த்தோம்னா அது 5வது மாசத்துல இருக்கும். அது கிடையாது. இஸ்லாமிய வருட நாட்காட்டியின்படி நாம் துல்ஹிஜ்ஜா என்கின்ற கடைசி மாதத்தில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த கடைசி மாதத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்காக அல்லாவிடம் தௌபா செய்தவர்களாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, மன்னிப்பு கேட்டு புது வருடத்தில், அதாவது முஹர்ரம் என்கின்ற புது வருடத்தில் எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை குறிப்பதாக இது சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எந்த ஒரு அமலும் இந்த 10 துல்ஹிஜ்ஜா நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட சிறந்ததாக இல்லை. எந்த அமலும் எதுவாக இருந்தாலும். இப்ப நம்ம எல்லாருக்குமே புனித மாதம் அப்படின்னா நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரக்கூடிய மாதம் என்ன மாதம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். ரமதான் புனித மாதம். எக்ஸாக்ட்லி. சோ நமக்கு புனித மாதம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ரமதானுடைய மாதம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத், எந்த ஒரு அமல்களும் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இந்த 10 நாட்களினுடைய துல்ஹிஜ்ஜாவில் செய்யக்கூடிய நன்மையை போன்று அது ஈடாகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல காட்டப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு புனிதமிக்க மாதம் எது? துல்ஹிஜ்ஜா. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எத்தனை மாதங்கள் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது என்றால் 4 மாதங்கள் புனித மாதங்களாக கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் துல் கஅதா, 2வது துல்ஹிஜ்ஜா, 3வது முஹர்ரம். இது அப்படியே வரிசையா வருது. சரிங்களா? இது விட்டு விட்டு வரல. துல் கஅதா அப்படிங்கிற மாசத்திற்கு பிறகு துல்ஹிஜ்ஜா, அதாவது நவம்பர் டிசம்பர் மாதிரி. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா புது வருடம் முஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜப் கொஞ்சம் தள்ளி வருது. சரிங்களா? சோ துல் கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் புனிதமிக்க மாதங்களாக கருதப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த 4 மாதங்களும் புனிதமாக கருதப்படுகிறது என்பது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீத். இப்போ இந்த 4 மாதங்களை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு விதமான சிறப்புகள், நன்மைகள், அதுக்கு படிப்பினைகள், அதுக்கப்புறம் நம்ம பண்ற பிராக்டிசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த குறிப்பிட்ட 4 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய நிறைய நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்கின்றோம் என்பதை பொறுத்து. சரி, இந்த மாதத்திற்கான பேக்ரவுண்ட் என்ன, என்ன வரலாறு, என்ன காரணத்திற்காக இந்த மாதங்கள் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்களாக சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 4 மாதங்களில் அனைத்து விதமான போர்களும் சண்டைகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்லாம் வந்ததற்கு பிறகு மட்டும் கிடையாது, ப்ரீ இஸ்லாமிக்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களிடையே பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே அந்த அரபியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட 4 மாதங்களில் போர்களை செய்யாமல் தடுத்து கொண்டார்கள். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இந்த வரலாற்றோடு தொடர்பு பட்டிருக்கிறது. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்ப துல் காதா அப்படின்னு ஒரு மாசம் பார்த்தோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் த மந்த் டு சிட். அது எதை குறிக்கிறது என்றால், நம்ம உட்கார்ந்து கிடணும், அந்த மாதத்தில் நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு சண்டையும் போடாமல், எந்த ஒரு சண்டையும் இடாமல் நாம் அமைதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். துல் ஹிஜ்ஜா என்பது ஹஜ்ஜினுடைய மாதம். அது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு மட்டும் கிடையாது, இஸ்லாத்திற்கு ப்ரீ இஸ்லாமிக் இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அந்த சிலைகளை வழிபடக்கூடியவர்களும் என்ன பண்ணாங்க, வருடா வருடம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மூன்றாவது பாத்தீங்கன்னா முஹர்ரம். முஹர்ரம் என்பதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா தடுக்கப்பட்டது. அப்போ எந்த ஒரு போரிலிருந்தும் சண்டைகளிலிருந்தும் நம் தடுத்து கொள்ள வேண்டும். 4வது ரஜப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரஜப் என்பது ரிமூவ். அதை என்ன பண்ணணும், அதிலிருந்து நாம் ஒதுக்கி விட வேண்டும், ரிஃப்ரைன் இல்லைன்னா தடுத்து கொள்ள வேண்டும். இவை அனைத்துமே எதை குறிக்கிறது என்றால், இந்த மாதங்களில், குறிப்பாக இந்த மாதங்களில் நாம் போர் செய்வதை, சண்டையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா?
இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா இந்த இஸ்லாத்திற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக மக்களிடையே எடுத்து சொல்வதற்கு முன்பாக இந்த புனித மாதங்களின் வரிசையை மாற்றி அமைப்பார்கள். யாரு? இந்த அரபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு ஏற்றார் போல இந்த மாசம் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால இந்த முஹர்ரம நம்ம அப்புறம் மாத்திக்கலாம், இல்ல இந்த துல்ஹிஜாவை இப்ப மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரபியர்கள் என்ன பண்ணாங்க, இஸ்லாம் பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாக தங்களுக்கு ஏற்றார் போல அந்த மாதங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நடைமுறை உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இதுக்காக போரில் ஈடுபடுவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் காரணமாக எல்லா மாதங்களின் வரிசையையும் நிர்ணயித்தான். இது இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும், இது இப்படிதான் துல் காதா, அதுக்கப்புறம் துல் ஹிஜ்ஜா, இப்படி வரிசையா இந்த இதுலதான் வரணும், முஹர்ரம் ரஜப் தான் வரணும்னு சொல்லிட்டு இதுல மாற்றம் ஏதும் ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற நிர்ணயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய சிறப்பு விதிகள் மற்றும் நன்மைகளை நமக்கு என்ன பண்ணா அறிவித்து கொடுத்தான். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது நற்செயல்களை பன்மடங்காக ஆக்கக்கூடிய மாதங்களாக இது இருக்கிறது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது துல்ஹிஜா. துல்ஹிஜா மட்டுமன்று, மீதி இருக்கக்கூடிய 3 மாதங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்மைகளை நாம் செய்தோம் என்றால் அதை பன்மடங்காக நமக்கு உயர்த்தி தருகிறான். இந்த மாதங்களில் நற்செயல்கள் அதிக நன்மை பயப்பதாகவும் இருக்கிறது. அவற்றுக்குரிய வெகுமதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பன்மடங்காக நமக்கு என்ன பண்றான், அதிகரித்து தருகிறான். இதற்கு இணையாக இந்த மாதங்களில் நமது நற்செயல்கள் பெரிதுபடுத்துவதா அல்லது நம்ம சரியா செய்யாம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த எண்ணமாக யோசனையாக இருக்க போகிறது. சரிங்களா? ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இப்ப கீழ்ப்படியாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை இட்டு இருக்கக்கூடிய செயல்கள்ல என்ன பண்ணணும், கீழ்ப்படியாமல் இருப்பதை கொண்டு எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல நிறைய விஷயங்களை என்ன பண்ணிருக்கான், கட்டளை இட்டிருக்கான். அப்போ அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதை கொண்டு, இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் புறம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இட்டிருக்கான். அந்த கட்டளையை நாம என்ன பண்ணல, அதை அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு செவிமடுக்காமல் நம்ம அந்த பாவத்தை செஞ்சிடறோம். அப்படி செய்தோம் என்றால் அல்லாஹ் என்ன சொல்றானா, அந்த கருணையின் காலத்தில் அவை மன்னிப்பை நிச்சயமாக தடை செய்கின்றன. சோ சாதாரணமான காலங்களில் மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய கருணை நம் மீது பொழிய இருக்கின்ற இந்த 4 மாதங்கள்ல நம்ம ஏதாவது அல்லாஹ்வின் சொன்ன விஷயத்துக்கு கட்டுப்படாம நம்ம இருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கின்ற கருணையை என்ன பண்ணுது, அந்த மன்னிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தடை செய்யறான். அப்போ அந்த காலத்துல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது கிடையாது. சோ எஸ்பெஷலி குறிப்பாக இந்த புனிதமிக்க நாட்களில், இந்த 10 துல்ஹிஜ்ஜா அப்படிங்கிற இந்த நாட்களில் நாம ரொம்ப ரமதான்ல எப்படி இருக்கிறோமோ, எப்படி சண்டை போடாம, புறம் பேசாம, சாப்பிடாம, அதே போல தேவையில்லாத வார்த்தைகள் பேசாம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ர் செய்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல அல்லாஹ் புனிதமாக நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த துல்ஹிஜ்ஜா நாட்களிலும் நாம் நம்முடைய நாவை அடக்கியவர்களாக, அந்த நாவை கொண்டு அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களாகவும் பெருமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். சரிங்களே? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தொழுகைக்கு வெளியே செய்யற பாவம்னு ஒண்ணு இருக்கு. பள்ளியில போய் தொழுதுட்டு இல்ல வீட்டுல தொழுதுட்டு வெளியில போய் ஏதோ ஒரு பாவம் செய்வோம். நம்ம தினம் தினம் செய்யக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா தொழுகையிலே என்ன பண்றோம், பாவம் செய்வது எவ்வளவு மோசம். தொழுகையே சரியா தொழாம அத எந்த ஒரு கவனமும் இல்லாமல் அந்த மாதிரி தொழுகையிலே பாவம் செய்யறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அதே போலதான் ஆண்டின் ஒரு வருஷத்துல மற்ற நேரங்களில், அதாவது இந்த 4 புனித மாதங்கள் அல்லாது மற்ற நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பாவத்தை விட இந்த புனிதமான காலங்களில் துல்ஹிஜ்ஜா, துல்காதா, ரஜப், முஹர்ரம் அப்படிங்கிற இந்த 4 மாதங்களில் நாம் செய்யக்கூடிய பாவம் என்பது மிகவும் மோசமாக இருக்கின்றது. புரியுதுங்களா? சாதாரணமா நாட்கள்ல செய்யறதே பாவம் தான். ஆனாலும் இந்த குறிப்பிட்ட இந்த புனிதமிக்க நாட்களில் மாதங்களில் செய்யக்கூடிய பாவம் என்பது மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. சரிங்களா? எனவே நாம இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமிக்க நாட்களினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வது
இந்த புனித மாதங்களின் அற்கொடைகளையும் வெகுமதிகளையும் இழக்க செய்வது அப்படிங்கிறது நம்மளோட கையில தான் இருக்குது. சரிங்களா? சோ புனித மாதங்கள் அனைத்திலுமே, எல்லா மாதங்களிலுமே, இந்த 4 மாதங்கள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அனைத்து மாதங்களிலுமே மிகவும் புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? புனித மாதம் என்றால் ரமதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு வருது. ஒரு மாசம் நோன்பு வைக்கணும், குரான் ஃபுல்லா முடிக்கணும், விக்ர் பண்ணணும், நம்ம அடுத்தவர்களுக்கு சதக்கா கொடுக்கணும். சோ இது என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, அனைத்து மாதங்களை விடவும் இந்த துல்ஹிஜ்ஜா என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதே போல ஒரு வருஷத்துல எந்த மாதம் சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா துல்ஹிஜ்ஜா. அந்த வருஷத்துல எந்த நாள் சிறப்பானது என்று என்றீங்கன்னா அரஃபா. அதே போல எந்த இடம் புனிதமானது என்று கேட்டீர்கள் என்றால் மஸ்ஜித் அல் ஹரம். சோ 3 விஷயம்: புனிதமான மாதம், புனிதமான நாள், புனிதமான இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரிவித்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த புனித மாதங்களினுடைய அருட்கொடைகளை, வெகுமதிகளை அறுவடை செய்வதற்கு அவற்றுக்குள் தடை செய்யப்பட்ட மற்றும் வெறுக்கத்தக்கவற்றை வழங்குவதற்கும் நாம் இஸ்லாமிய மாதங்களின் சிறப்புகளை நன்கு அறிந்து கொள்வது இன்றியமையாதது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த மாசத்துல இது தேவையில்லாத அனாச்சாரமான வித்தியார்த்தான நாட்களை ஞாபகத்துல வைத்துக் கொள்றோம். மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லேபர்ஸ் டே, அந்த டே இந்த டேன்னு சொல்லிட்டு. ஆனா 2 ஈத் ஆனாலும் நன்மை நீங்க அதிகமா செய்யக்கூடிய மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கான். சோ ஆகையால் இஸ்லாமிய மாதங்களினுடைய சிறப்புகளை பற்றி நாம் நன்கு அறிந்து கொள்வது என்பது இன்றியமையாத நோக்கமாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. சோ இந்த நோக்கத்தோட இந்த மாதத்துல நாம செயல்பட்டோம் என்றால் அல்லாஹ்வினுடைய கருணை, மன்னிப்பு மற்றும் நல்லோர் மீதான மேன்மையான வார்த்தை நன்மைகளை அடைய அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று, ஆண்டு முழுவதும் பாவத்திலிருந்து விடுபட அவன் எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் அவனிடம் வேண்டுகிறோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்லைடு மூவ் பண்ணல, இன்ஷா அல்லாஹ் அது வர்றப்போ நான் கரெக்டா அதுக்கு நான் மூவ் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, மிக சிறந்த மோஸ்ட் வர்ச்சுவஸ் டேஸ் துல்ஹிஜ்ஜாவோட முதல் 10 நாட்கள். இப்போ இங்க சவுதி அரேபியால அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 18 மே துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாளாக கருதப்படுகிறது. நேத்து அவங்க பிறை பார்த்தாச்சு. சோ இன்னையில இருந்து எங்களுடைய அல்லாவை புகழ்தல் என்பது, அல்லாவை துதிப்பது, அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருவது என்ற விஷயத்தில் எம்முடைய நாவு அந்த ஈரத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அனாச்சாரங்கள், நம்ம பண்ற அனாச்சாரங்கள் என்ன? டிவி பாக்குறது, அப்புறம் மியூசிக் கேட்கறது, நாடகம் பாக்குறது, அதே போல போன்ல ஸ்க்ரால் பண்ணி நிறைய விளாக்ஸ் பாக்குறேங்கிறதுல நிறைய மியூசிக்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. தேவையில்லாத நேரங்களை சும்மாவே உட்கார்றது, நிறைய நேரத்தை தூங்கி கழிக்கிறது, அதே போல கோவப்படுவது, நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட சரியான உறவு இல்லாமல் இருப்பது, உறவினர்களிடம் உறவை முறித்தி இருப்பது, அதே போல குழந்தைகளை கடுமையான முறையில கண்டிப்பது, கணவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பது, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போலாம். சரிங்களா? அப்போ இந்த நாட்கள் இப்போ ஊர்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. துல்ஹிஜ்ஜா ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ரமதானுடைய நாட்கள் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல பதிந்ததோ, இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள் என்பது மிக மிக சிறந்ததாக ஒன்று என்ற விஷயம் நம்ம மனசுல பதியணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னா, துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாட்களில் செய்யப்படும் ஒரு நற்செயலை விட அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்ததோ அல்லது அவனால் பெரிதும் வெகுமதி அளிக்கப்படக்கூடியதோ வேறு எதுவும் இல்லை. புரியுதுங்களா? இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வினுடைய பார்வையில அதை விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாத் செய்து அதற்காக தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் தியாகம் செய்வதாகும். இப்ப ஜிஹாத் அப்படிங்கிறது என்னன்னா, ஜிஹாத் அப்படிங்கிற இப்ப எல்லாருக்குமே எனக்கு ஷஹீத் ஆகக்கூடிய அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்கும், நமக்கு துவா செய்வோம். ஆனா உண்மையிலேயே அல்லாஹ்வினுடைய பாதையில போய் அங்க ஜிஹாத் செய்து அவங்களுடைய பொருளை இழந்து உயிரை இழந்து எல்லாம் போகுது பாத்தீங்களா? அந்த இது மாத்திரம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் உயிரையும் செல்வத்தையும் தியாகம் செய்கிறார்கள். சரிங்களா? சோ இந்த போராட்டத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வினுடைய பார்வையில துல்ஹிஜ்ஜா தான் மிகவும் சிறந்ததாக
இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப இந்த இதற்கான வரலாற்று அடிப்படை பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முஸ்அப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்காவில் இருந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மக்காவில் அவங்க இருக்கும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய ஒரு ஒரு பதவி உள்ளவராகவும் அவங்க இருந்தாங்க. அவங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த அந்த திரவியம் இருக்கு பாத்தீங்களா, வாசனை திரவியம், அந்த போட்டிருக்கக்கூடிய திரவியம் அவங்க நடந்து போனாங்கன்னா அப்படியே இந்த ஊரே மணக்கும். அதே போல அவங்களுடைய ஆடைகளும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறந்ததாக இருக்கும். ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இளைஞராக இருக்கக்கூடிய முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவை விட்டு என்ன பண்ணாங்கன்னா துரத்துனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே வேற வழி இல்லாமல் அவர்கள் மதீனாவிற்கு என்ன பண்ணாங்க, புலம்பெயர்ந்து ஹிஜ்ரா செய்து சென்றாங்க. சோ அங்கதான் போய் போய் முதலில் அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் உஹது போரின் போது அவர்கள் கொல்லப்பட்டார்கள். சரிங்களா? அவங்க உஹது போர்ல கொல்லப்பட்ட பிறகு அந்த இறந்து போன அந்த உடலை மறைப்பதற்கு தேவையான துணி கூட அவர்களுக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு என்ன பண்றாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கபன் துணி இடுவோம் இல்லைங்களா, வெள்ளையாடை. அவர்களை மூடுவதற்கு தலைக்கு இழுத்தாங்கன்னா காலுக்கு பத்தல, காலுக்கு இழுத்தாங்கன்னா தலைக்கு பத்தலைங்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்திருக்கக்கூடிய ஒரு சஹாபி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உஹது போரில் கொல்லப்பட்ட பிறகு அவர்களுடைய உடலை முழுவதுமாக போர்த்துவதற்கு கூட என்ன பண்ணல, துணி இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அப்போ எவ்வளவு பெரிய சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இஸ்லாத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்தவராக இருக்கிறார். இந்த ஒரு காரணத்திற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜாவினுடைய சிறப்பை ஒத்து இந்த மாதிரி ஜிஹாத் செய்தவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. புரியுதுங்களா? சோ சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்க சஹாபாக்கள். ஆனா நம்ம எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு படிப்பினையை நாம் இதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த நாட்கள் ஏன் சிறப்பானது, துல்ஹிஜா அப்படிங்கிறது ஏன் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் சூரத்துல் மாஇதால 3வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளில் இந்த மார்க்கமாகிய இஸ்லாத்தை உங்களுக்கு பரிபூரணமானதாக நான் ஆக்கி வைத்து விட்டேன். முடிஞ்சிருச்சு, ஃபுல்ஃபில் பண்ணிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கம்ப்ளீட்டட். இந்த மார்க்கம் என்பது முழுமையடைந்து விட்டது. யாரை கொண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு பூர்த்தி அடைந்ததாக, முழுமையடைந்ததாக ஆகிவிட்டது. அதனாலதான் அதற்கு பிறகு எந்த ஒரு நபர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத எந்த விஷயத்தையும் அவர்களாக என்ன பண்ணக்கூடாது, நன்மையாகவே இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. அதான் பித்ஆ அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் மாஇதால 3வது வசனத்துல, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். I have perfected you your religion, completed my favor upon you and have chosen for you Islam as your religion அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரி, ஏன் துல்ஹிஜா ஏன் இந்த மாதங்கள் சிறப்பானது? முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதங்களில் 5 கடமைகளின் அபூர்வ சங்கமம். என்னோட ஸ்லைடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல இமாம் இப்னு ஹஜர் அல் கலானி ரஹிமுல்லா அவர்களின் விளக்கம் என்னன்னா, இந்த 10 நாட்களுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? ஏனென்றால் இஸ்லாத்தின் மிக முக்கியமான அனைத்து வணக்கங்களும் ஒரே நாளில் சங்கமிப்பது இந்த காலத்தில் மட்டும்தான். இப்போ ரமதான் எடுத்துக்கிடுங்க. ரமதான்ல நம்ம பண்ணக்கூடியது என்ன? நோன்பு வைப்போம், அதே போல ஜகாத் கொடுப்போம். ஆனா ஹஜ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். தொழுகை பண்ணுவோம், நோன்பு வைப்போம், ஜகாத் கொடுப்போம், ஆனா ஹஜ் பண்ண மாட்டோம். ஆனா துல்ஹிஜாவில் மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளாகிய 5 pillars ஆஃப் இஸ்லாம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? 5 கடமைகளாகிய கழிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் என்கின்ற 5 கடமைகளையும் ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய நாட்களாக இது நமக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கிறது. என்ன பண்றோம்? ஏகத்துவத்தை பறைசாற்றும் திக்ருகள், தக்பீர்கள் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சோ ஷஹாதா நம்ம சொல்றோம், அவன் ஒருவன் தான் என்பதை பறைசாற்றக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். அதே போல நம்முடைய ஐவேளை தொழுகைகளை தொழுறோம். அதே போல நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்ப? இந்த அதாவது 10 துல்ஹிஜா நாட்களில் முதல் 9 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்டிருக்காங்க. தொடர்ந்து நோட்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஃபுல்லா வைக்காம அங்கங்க கொஞ்சம் வச்சுட்டு, ஆனா அரஃபா நாளில் நிச்சயமாக அவர்கள்
என்ன பண்ணாங்க, நோன்பு நோற்றவர்களாக அவங்க இருப்பாங்க. சோ அதனுடைய சிறப்பை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே போல ஜகாத் தர்மம் அப்படின்னு கொடுப்போம்னா கண்டிப்பா அந்த பெருநாள் அன்னைக்கு ஈதுல் அதா அப்படிங்கிற நாள் அன்னைக்கு ஆடை அறுத்து பலி கொடுத்து என்ன பண்றோம், ஏழைகளுக்கு நாம் அதை பங்கிட்டு சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். சரிங்களா? அதே போல ஹஜ், இஸ்லாத்தின் 5வது கடமையாகிய இந்த ஹஜ்ஜையும் வேற எந்த காலத்திலையுமே ஈவன் ரமதான்ல கூட இந்த 5 கடமைகளையும் ஒரு சேர நம்ம என்ன செய்வது கிடையாது. ஆகையால் இந்த துல்ஹிஜ்ஜா என்பது நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டியிருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத், யார் இந்த 9 நாட்களில் மற்றும் அதாவது அரஃபா நாளில் நோன்பு நோற்பார்களோ அவர்களுடைய முந்தைய மற்றும் வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இதனுடைய கணக்கு நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ புரியும் நம்மளை வருஷம் வருஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை எப்படி இந்த மாதிரி சிறப்பான நாட்களை கொடுத்து மாதங்களை கொடுத்து நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு நம் மீது அல்லாஹ் கருணை காட்டுகிறான் என்கின்ற விஷயத்த நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சோ இந்த காலங்களில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய இபாதத்துக்களை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இத என்ன சொல்றாங்க, இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லா அவங்க சொல்றாங்க, முதலில் நீங்கள் செய்யக்கூடிய இபாதத் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஃபர்தான கடமைகளை விடாமல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நிறைய பேர் விட்டு விட்டு தொழக்கூடியவர்களும் இன்னும் இருக்கோம். நம்ம எல்லாரும் நிறைய பேர் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, உங்களுடைய ஃபர்தான கடமைகளை நீங்க என்ன முதலில் சரிவர செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டு அதன் பிறகு உங்களுடைய மற்ற இபாதத்துக்களை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, துஹர் ஏதோ விட்டுருவாங்க, அஷர்ல தூங்கிட்டேன், மகரிப் லேட்டா தொழுதுட்டேன், இதெல்லாம் விட்டுட்டு மற்ற திக்ருகளை மற்ற விஷயங்களை நீங்க அதிகப்படுத்துவதை விடவும் ஃபர்தான விஷயங்களை சரியான முறையில் செய்த பிறகு உங்களுடைய மற்ற அமல்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? சோ என்ன சொல்றாங்க, சஹாபாக்களினுடைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. இந்த மாதத்தில் இந்த துல்ஹிஜாவினுடைய இந்த முதல் 10 நாட்களில் சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரமதான் அப்படின்னு சேர்ந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், தராவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஒன்று கூடி நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நோன்பு வச்சீங்கன்னா நோன்புக்கு நிறைய பேரை என்ன நோன்பு திறப்பதற்கு அல்லனா வைக்கிறதுக்கு கூப்பிடுவோம். அதன் மூலமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நன்மை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்றோம், என்கரேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த துல்ஹிஜாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றதுல சேருவது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த நாட்களினுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துட்டு அந்த நாட்களை வீணடித்ததாக ஆக்கி விடுகிறோம். சரிங்களா? சோ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உங்களுடைய தந்தை அவர்களும் இந்த ஹதீத், எந்த ஹதீத், துல்ஹிஜ்ஜா தான் மிகவும் சிறப்பான நாட்கள் அப்படி அல்லாஹ்வினுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீத்தை அறிவிச்சிருக்காங்க. அவர்கள் அறிவித்ததோடு மட்டும் அல்லாது அந்த நாட்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறையையும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, செய்து காட்டினார்கள். அந்த அளவிற்கு இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சரி, இந்த 10 நாட்கள் பார்த்தோம். நம்ம சூரா ஃபஜ்ரினுடைய தஃப்சீர் எல்லாருமே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுல முத எடுத்தோடனே என்ன பார்ப்போம், வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷர், அதாவது அல்லாஹ் சத்தியமும் ஈடில்லாத மகத்துவம். ஒரு விஷயத்தின் மீது அல்லாஹ் கசம் சத்தியம் செய்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சிஸ்டர்? நம்ம பார்த்தது யாராவது சொல்லுங்க, எதுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது ஒரு கிளியர் அல்ல சிஸ்டர், அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றான், அதனுடைய முக்கியத்துவம், அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்லும்போது சத்தியம் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு விஷயத்தை சத்தியம் செஞ்சு சொல்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நமக்கு சொல்ல போறான். சோ சத்தியம் செய்யக்கூடிய அந்த விஷயமும் மகத்துவமானதாக இருக்கிறது. அதே போல அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய விஷயமும் நமக்கு ஏதோ முக்கியமான படிப்பினை தரக்கூடியதாக அது இருக்கிறது. சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் இன்னைக்கு குர்ஆன் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஓதுனது என்ன, வல் ஃபஜ்ர் வலையாலின் ஆஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஃபஜ்ரின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நல்லறங்களை விட அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான செயல் வேறு எந்த நாட்களிலும் கிடையாது. இது அல்லாஹ்வின் பாதையில் உயிரையும் பொருளையும் அர்ப்பணித்து போர் செய்வதை ஜிஹாது விடவும் சிறந்தது. ஜிஹாதுங்கிறது பத்தி பாத்தீங்கன்னா ஷஹீதானவங்க ஜிஹாத் செஞ்சு ஷஹீதானவங்களுடைய அந்தஸ்துங்கிறத நம்ம பார்த்திருப்போம்.
அது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி அவங்கள வந்து சுதந்திரமாக அவங்க நினைச்ச விஷயத்த பண்ணுவாங்கிறத பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டதை விடவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. சோ இந்த நாட்களினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நமக்கு சொல்லி காட்டப்பட்டது என்ன அப்படின்னா ஃபஜ்ர் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் 10 இரவுகள் மேல சத்தியம் பண்ணியிருக்கான். இந்த ஃபஜ்ரு, இந்த 10 இரவுகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 10 நாட்கள் என்பது ரமதானுடைய இறுதி 10 நாட்களினுடைய இரவு 10 இரவுகளை குறிக்குது. அங்கதான் நமக்கு லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா? அதே போல துல்ஹிஜாவினுடைய முதல் 10 நாட்களின் பகல்களை குறிக்கிறது. இப்போ நீங்க கேட்கலாம், அவங்க ஒரே ஒரு 10 நாட்களின் மீது சத்தியம் தானே சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க வந்து எப்படி இங்க 10 இரவுகள் இன்னொன்னு 10 பகல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை கிடைக்க போவதற்கு முன்பாக நீங்க வந்து ஒரு சில நாட்கள் என்ன பண்ணுவீங்க, பேசாமல் இருப்பீங்க மௌனமா. அப்ப அதற்கு அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருப்பானா, சூரா மரியம்ல 10வது வசனத்துல, முடிஞ்சா குறிச்சு வச்சுக்கிடுங்க, ரெஃபர் பண்ணணும் லேட்டர் ரெஃபர் பண்ணிக்கிடுங்க. அப்போ சூரா மரியம்ல 10வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா 3 இரவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டியிருப்பாங்க. புரியுதுங்களா? அதே இது பாத்தீங்கன்னா இதே சம்பவத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு ஆல் இம்ரான்ல 41வது வசனத்துல 3 பகல்கள் 3 days, ஒரு இடத்துல 3 இரவுகள், இன்னொரு இடத்துல 3 பகல்கள். அப்போ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிஞர்கள் இலக்கணத்தின்படி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரானில் வந்து இது இன்டர்சேஞ்சபிலிட்டி, அதாவது இது ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணுன்னா அது ஒண்ணு வந்து அது உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ 10 இரவாகிய லைலத்துல் கத்ரையும் குறிக்கிறது, 10 பகலாகிய துல்ஹிஜ்ஜாவையும் அது குறிக்கிறது என்று நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? இப்போ ரமதான்ல சிறப்பான இரவு என்னன்னு கேட்டீங்கன்னா லைலத்துல் கத்ர். ஆனா அந்த இரவு என்னைக்கு நமக்கு தெரியுமா? இல்ல. அல்லாஹ் அதை மறைவானதாக வச்சிருக்கான் நமக்கு. ஏனென்றால் அந்த கடைசி 10 இரவுகளிலும் நாம் அனைவரும் இபாதத்துக்கள் அதிகமாக செய்து நன்மையை அதிக பெற வேண்டும் என்பதற்காக. ஆனா துல்ஹிஜாவினுடைய 10 நாட்களில் அரஃபா தினம் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எல்லா நாட்களை விடவும் சிறந்ததுன்னு சொல்லி அதுல மிகவும் சிறந்தது அரஃபா தினம்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட நாளை லைலத்துல் கத்ருக்கு எவ்வளவு தூரம் நம்ம செய்வோம். ஐயோ என்னைக்குன்னு தெரியலையே, சில பேர் 27 சில பேர் 25 சில பேர் 23. ஆனா அவங்க அந்த நாட்களில் ஸ்பெசிபிக்கா அந்த ஒற்றைப்படை நாளில் குறிப்பிட்டு அதிக இபாதத்துகள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? எனக்கு தெரியல எந்த நாள், ஆனா அரஃபா நாள் என்னைக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த நாளில் நம்முடைய இபாதத்துக்களை எப்படி செஞ்சிட்டு இருந்தோம் இவ்வளவு வருஷமா? அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபா தினத்தினுடைய முக்கியத்துவத்தை பின்னாடி பார்ப்போம். அப்ப தெரியும் நம்ம எவ்வளவு வருடங்களை நாம் தவற விட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய கருணையை, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தவற விட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் வருவோம். அப்போ லைலத்துல் கத்ர்ல என்ன பண்றோம்? நோன்பு நோக்குறோம், இரவு தொழுகை. ஆனா அரஃபா தினத்தில் என்ன பண்றோம்? நோன்பு வைக்கிறோம், ஹஜ் பண்றோம், குர்பானி கொடுக்கிறோம், தக்பீர் சொல்றோம், அதே பேரு சதக்கா பண்றோம். சரிங்களா? அப்ப அதை விட இதுதான் அதிகமா இருக்கு. நீங்க ரமதானை பாத்தீங்கன்னா ரமதானை விடவும் அதிகமான நன்மை வந்து ஒரு சேர இருப்பது துல்ஹிஜ்ஜா. சோ வருடத்தின் சிறந்த இரவுகள் என்பது ரமதான், உலக நாட்களிலே மிகவும் சிறந்த நாட்கள் வந்து துல்ஹிஜாவினுடைய இந்த 10 நாட்கள். சோ இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்னையில இருந்து நாளையில இருந்து நீங்க இந்த நாட்களை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முடிவு பண்ண போறோம். சரிங்களா? சோ அதே போல சிறந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு அறிவித்து தந்த ஒரு விஷயம் தான். காலை பொழுதுல ஃபஜர் நேரத்துல, அதாவது விடிவதற்கு முன்புல இருந்து பாத்தீங்கன்னா விடிய போகக்கூடிய வரைக்கும், டான்ல இருந்து சன்ரைஸ் வரைக்கும், சூரியன் உதயமாகும் வரைக்கும் அது வந்து என்னது, அல்லாஹ்வினுடைய அருள்கள் நிரம்ப பெற்றதாக அது இருக்கிறது. சோ அந்த நேரத்தில் நாம் அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சோ சும்மா போய் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வை திக்ரு செஞ்சு, எப்படி காலையில ஃபஜர்ல இருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த திக்ர் என்பது அது ஹஜ்ஜிற்கு இணையானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது திர்மிதியில பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத். புரியுதுங்களா? காலையில நம்ம ஃபஜருக்கு போறோம், பள்ளிக்கு ஆண்கள் போறாங்க.
அந்த ஃபஜர்ல போய் உட்கார்ந்து தொழுது முடிச்சுட்டு அந்த ஃபஜர்ல இருந்து சூரியன் உதயமாகுவதற்கு வரைக்கும் அங்கேயே அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாவை நினைவு கூறக்கூடிய அந்த விஷயமாகப்பட்டது ஹஜ் செய்வதற்கு ஈக்குவலண்டா சரிசமமான நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது என்று திருமிதி ஹதீத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோ அது சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய விஷயம். இத நம்ம இந்த துல்ஹஜ்ஜாவுடைய சிறப்பான நாட்களில் செய்தோம் என்றால் நம்முடைய நன்மை எவ்வளவு பல மடங்காக அதிகரிக்கப்படும். புரியுதுங்களா? அது எல்லா நாட்களிலும் எல்லா வருடங்களிலும் சிறந்த மாதமாக நாட்களாக அது கருதப்படுகிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா கியாமுல் லைல் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. காலையில ரொம்ப ஏர்லியா எந்திரிச்சு யாருமே முழிக்காத நேரத்துல நம்ம மாத்திரம் முழிச்சு அவங்க கிட்ட தொடர்பு படுத்துறதுங்கிறது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரஃபா ஜும்ஆ அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. அரஃபாத் என்பது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அது எவ்வளவு முக்கியங்கிறத பார்ப்போம். அரஃபாத்துக்கும் நாளுக்கும் ஜும்ஆவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அரஃபா பாத்தீங்க அப்படின்னா அந்த வருடத்தினுடைய சிறந்த நாள். ஜும்ஆ என்பது ஒரு வாரத்தினுடைய சிறந்த நாள். இப்ப அரஃபா நாளில் அஷ்ர் மற்றும் மகரிபுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் மற்றும் திக்ருக்கள் இதெல்லாம் மிகவும் சிறப்பானதாக அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஜும்ஆ நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அது எந்த நேரங்கிறத நமக்கு தெரியப்படுத்தல. இப்ப குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, அங்கு நாம கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் செய்யப்படுகிறது. சோ இதுதான் ஜும்ஆ மற்றும் அரஃபா நாளுக்குரிய ஒற்றுமையாக கருதப்படுகிறது. அப்போ அரஃபா நாளில் அரஃபா திடலில் அரஃபாவினுடைய அந்த எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் அல்லாவால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாம் போலே ஹஜ்ஜுக்கு நமக்கு எதுவும் கிடைக்காதா? அதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணிருக்கா, இந்த துல்ஹிஜ்ஜாவை சிறப்பா சொல்லி நீங்க போலையா இங்க இருந்துட்டே நோன்பு வைங்க, இங்க இருந்துட்டே திக்ர் பண்ணுங்க, இங்க இருந்துட்டே குர்ஆன் ஓதுங்க, இங்க இருந்துகிட்டே சதக்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்ன பண்ணுதுன்னா ஒற்றுமையாக இருக்குது. இப்போ ஹஜ்ஜுக்கு போறவங்க இஹ்ராம் அல்லது இப்போ உம்ரா இல்லைன்னா ஹஜ்ஜு போறவங்க என்ன பண்ணுவாங்க, இஹ்ராம் உடை அணிவாங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த இஹ்ராம் உடை அணிஞ்சிட்டாங்கன்னா சில விஷயங்கள் அவர்களுக்கு என்ன பண்ணனா தடுக்கப்பட்டு விடும். என்னென்ன விஷயங்கள் தடுக்கப்படும்? யாராவது நகம் வெட்டக்கூடாது, ஓகே, முடிய களையக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய இலைகள் அதெல்லாம் பிக்க கூடாது, தேவையில்லாத கெட்ட பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது, ஹராமான பார்வை பார்க்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்பட்டு விடும். அப்போ இங்க இருக்க நமக்கு ஏன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு கேட்டா இருக்கு. யார் ஆடு பலிப்பிராணி கொடுக்க இருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹிஜ்ஜா 1 ஆரம்பமாவதற்கு முன்னாடி நாள்ல இருந்து என்ன பண்ணக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. சோ நாம் ஹஜ்ஜுக்கு செல்லாத மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுக்கு போக அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் அதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதே போல ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதை அல்லாஹ் என்ன பண்றான், தடை செய்கிறான். அப்ப நமக்கு என்ன பண்ணும், இது மாதிரியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான 10 நாட்களில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கான். புரியுதுங்களா? அப்ப அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் நமக்கு புரியுதா? நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனா போகாமல் இருக்கக்கூடிய சகோதரிகள் மனசு வருத்தப்படுறதுக்கு இல்ல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவான். அதற்கான நீயத்தையும் எண்ணத்தையும் நாட்டத்தையும் நம்ம வைப்போம். ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்களிலும் நம்ம நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நபிமார்களோடு தொடர்புடைய ஒரு நாட்களாக இருக்கிறது இந்த துல்ஹிஜ்ஜா. நபிமார்களோடு தொடர்புடையாக. இப்ப எடுத்துக்காட்டீங்கன்னா ஹஜ் அப்படின்னா யாரோட ஞாபகம் வரும் டக்குன்னு நம்ம எல்லாருக்கும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அப்படின்னா அவங்கதான் காபாவை அடித்தளம் போட்டு எழுப்புனாங்க அல்லாஹ்வினுடைய உதவியால. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த அடித்தளம் என்பது, இந்த காபாவினுடைய அடித்தளம் என்பது ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக மலக்குமார்களால் இந்த பூமியில் முதலில் ஏற்படுத்தப்பட்ட வீடாக அது ஆகுகிறது. சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அவர்கள் தான் அதை எழுப்புனாங்கன்னா அது கிடையாது. அதற்கு முன்பாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு என்ன பண்றான், சேர்க்கிறாங்க. அப்போ அந்த சேர்க்கும் பொழுது அவர்கள் தங்கக்கூடிய அவர்களுக்கு அடித்தளமாக இந்த காபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தர்றாங்க. சோ யாருக்கு தொடர்பட்டிருக்காங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்,
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீத்ல. என்னன்னா, ப்ராஃபட் அதாவது நபி ஹூத் மற்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் ஹஜ் மற்றும் உம்ரா செய்வதற்காக அவர்கள் காபாவிற்கு வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதை அறிவிக்கிறது யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நினைச்சு பாருங்க, இந்த காபாவை தவாப் செய்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு நபிமார்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு அந்த இடத்தை சிறப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஹஜ் செய்வதற்காக அந்த இடத்தில், அந்த பூமியில் நாம் வைக்கக்கூடிய கால் பதிப்பு என்பது என்னன்னா, முன்னாடி நபிமார்களால் அது கௌரவப்படுத்தப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால யாரெல்லாம் உம்ரா செய்தார்களோ, யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். முன்னால் வாழ்ந்த அவர்கள் தூதர்கள் என்ன பண்றாங்க, அவர்கள் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை கண்ணியப்படுத்திய இடத்தில் இன்று நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? சோ இன்றளவும் அதை தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ அதே போல இந்த அரஃபா நாள் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொடரை நம்ம படிச்சிருக்கோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, 40 நாட்கள் அவங்க அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பாங்க. அது குரான்ல அல்லாஹ் என்ன வசனமா சொல்லுவான், 30 நாட்கள் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருக்காங்க மூசாவை, நோன்பு நோட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பும் ஒரு 10 நாட்கள் நான் அதிகப்படுத்தினேன். அந்த அதிகப்படுத்திய 10 நாட்கள் தான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள் என்றும், அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நேரடியாக பேசிய அந்த நாள் என்பது அரஃபாவினுடைய நாள் என்றும் இங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. புரியுதுங்களா? சோ அந்த அரஃபா அப்படிங்கிறது என்ன, துல்ஹிஜ்ஜாவுல வரக்கூடிய அரஃபா அப்படிங்கிறது தான் ஹஜ்ஜினுடைய இதய பகுதி என்று கருதப்படுகிறது. அரஃபாவுக்கு நீங்க போல அப்படின்னா அது ஹஜ்ஜு நிறைவேறாது. நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துச்சு. கிரேன் விழுந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க. அப்ப நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அரஃபாவினுடைய நாளில் அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணாங்க, அந்த அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை ஹெலிகாப்டர்ல வச்சு அரஃபா திடலுக்குள்ள போய் சுத்திட்டு கொண்டு விட்டாங்க. ஏன் அப்படி அரஃபாவுடைய அந்த எல்லையை அவங்க மிதிக்கல, அதுக்குள்ள போகல அப்படின்னா அந்த ஹஜ்ஜி என்பது அது நிறைவேறாத ஒன்றாக இருக்கும். சோ ஹஜ்ஜினுடைய இதயம் எப்படி குர்ஆனினுடைய இதயம் யாசின் என்று கூறப்படுகிறதோ, அதே போல ஹஜ்ஜினுடைய இதய பகுதியாக அரஃபா என்பது இருக்கிறது. சரிங்களா? அதே போல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகு விழா தண்டிலிருந்து மனிதர்கள் அன்னைக்குதான் என்ன பண்றாங்க, படைக்கப்படுறாங்க. எந்த நாளில்? அரஃபா. சோ முதல்ல அரஃபா நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகு தண்டிலிருந்து மனித இனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். அந்த ஒரு காரணத்தினாலதான் அரஃபா நாள் என்று அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிற அந்த திக்ர அதிகமா ஓதணும். எதுக்கு? அன்னைக்குதான் மனித இனம் என்ன பண்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெண் புலத்திலிருந்து. அப்போ அந்த நாளில் தன்னை படைத்த இறைவனாகி அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வாக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அரஃபாவினுடைய நாளில் அதிகமாக அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அரஃபா தினத்தில் நம்ம ஓதக்கூடிய சப்ளிகேஷன் துவால எது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறத திருமீதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிந்திருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சோ இந்த நாட்டுல நீங்க என்ன பண்ணலாம், இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ். எப்பெல்லாம் சமைக்கிறீங்களோ, கூட்டுறீங்களோ, நடக்கிறீங்களோ, உட்கார்ந்துருக்கீங்களோ, இந்த திக்ர அதிகமா ஓதிட்டே இருங்க. சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா, இந்த இது எப்படி நபிமார்களோட தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த முதல் 9 நாட்கள்ல நம்ம நோன்பு நோக்கிறத பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதுல ஆன்மீக அடித்தளம் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த கதைக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, அவங்க எப்படி இஹ்லாஸோட இருந்தாங்க, அவங்க எப்படி அல்லாஹ் மேல மனைவியும் குழந்தைய விட்டுட்டு போறப்ப எப்படி நம்பிக்கையோட இருந்தாங்க, அதே போல அல்லாஹ் ஒரு விஷயத்த கட்டளையிட்ட பிறகு அவங்க எப்படி அந்த இறைவனுக்கு பயந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பாக்குறோம். சரிங்களா? சோ அரஃபா நோன்பு என்பது ஈமான நம்ம என்ன பண்றது, ரீசார்ஜ் பண்ணிக்கிறது. இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம ரமதான்லயும் பண்ணிருக்கோம். ஆனா அரஃபா நாள்ல பண்றதுங்கிறது என்னன்னா, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் 9வது நாள் அரஃபா நோன்பு வைப்பது வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சுன்னமோ கதா.
இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் போல செயல்படுகிறது. எப்படி ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே அதுவே அப்டேட் பண்ணிக்குமே அது போலதான். சரிங்களா? சோ இந்த கீழே சிவப்பு கலர்ல எழுதியிருப்பேன். நான் அதை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன சொல்லப்படணும் இந்த நாட்கள்ல? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இது அதிகமா ஓதணும். இது அஹ்மத் அப்படிங்கிற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது. அதே போல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க. இது திருமிதியில பதிவாகி இருக்கிறது. சரிங்களா? இப்போ ரமதான்ல உடைய காலத்துல நம்ம நோன்பு நோக்கிறோம். இப்ப 30 நோன்புல சில பேருக்கு மாதவிடாய் ஏற்படலாம், சில பேருக்கு உடல் நோய் ஏற்படலாம். அவங்க எல்லாம் நோன்பு வைக்கிறாங்களான்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற நாளை அதை எடுத்து வைத்துக் கொள்வதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அரஃபா மற்றும் அஷூரா அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அதற்கு திருப்பி என்னது பகரமா எடுத்து வைக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் நீங்க நோன்பு வைக்கணும். அஷூரா அப்படிங்கிறது எந்த மாசத்துல வைக்கக்கூடிய நோன்பு சிஸ்டர்? யாராவது சொல்லுங்க. முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. சரிங்களா? அப்ப அந்த அஷூரா மற்றும் அரஃபா அப்படிங்கிற இந்த 2 நோன்புகளுக்கும் பரிகாரமா வேற நாள்ல வைக்க முடியாது. அன்னைக்கு வச்சா அன்னைக்குதான், அன்னைக்கு வைக்கலையா இல்ல, அதுக்கான நன்மை கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ரமதானுக்கு நம்ம மாத்தி எடுத்து வச்சுக்கிடலாம், ஆனா அரஃபாவுக்கும் அஷூராவுக்கும் கிடையாது. சோ அந்த நாளினுடைய நோன்பை நல்ல முறையில வைப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. சோ நீயத் அப்படிங்கறது ஒரு விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீயத்தை புதுசா வைங்க. இன்னைக்கு நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறேன், இன்னைக்கு நான் இந்த விஷயத்த, ஏன்னா நீயத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத். ஒரு மனிதனுடைய எண்ணத்தின் அடிப்படையில அவங்களுடைய எல்லா செயல்களும் இது அமையுது. அப்போ நான் ஒரே ஒரு நன்மை செய்ய போறேன்னு ஒரே நியத்தை வைக்காம ஒவ்வொன்னும் செய்ய, நான் இன்னைக்கு சதக்கா கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு நியத்து வைங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாம இருக்க போறேன், நியத்து வைங்க. நான் இன்னைக்கு இந்த திக்கரை இத்தனை தடவை இது பண்ண போறேன், இந்த திக்கரை இத்தனை தடவை பண்ண போறேன், இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களை செய்வதற்கு முன்பாக நீயத்துகளை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு நீயத்துக்கும் என்ன பண்ணுது, உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும், நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். சோ இதுல இன்னொன்னு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மேல பார்த்ததோட லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கப்புறம் தக்பீர் அல்லாஹு அக்பர், அதுக்கப்புறம் தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், இது எல்லாமே வலியுறுத்தப்பட்ட திக்ராக இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் இதை தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஓதிட்டே இருக்கக்கூடியவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். சோ அது பாத்தீங்கன்னா அப்துல்லா இப்னு உமர் மற்றும் அவங்களுடைய தந்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சந்தை பகுதிக்கு போவாங்க, மார்க்கெட்டுக்கு போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், இந்த மாதிரி திக்ர் செஞ்சுக்கிட்டே போவாங்களாம். சப்தமா ஓதுவாங்களாம், மனசுக்குள்ள அமைதியா கிடையாது, சப்தமா ஓதிட்டே போவாங்களாம். ஏன்னா அந்த நாட்கள்ல, அந்த துல்ஹிஜாவினுடைய நாட்கள்ல அவர்கள் மட்டும் இறைவனை துதிப்பது இல்லாம, நினைவு கூறாம, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்க சொல்றதோட சேர்ந்துகிட்டு இவங்களும் சொல்லுவாங்களாம். சோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த நாட்களை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடை வீதிக்கு போனாலும் முடிந்த வரைக்கும் சப்தமா சொல்ல வேண்டாம். இன்னைக்கு சொன்னா இதா பார்ப்பாங்க, பெண்களாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உதடுகளை அந்த நினைவுதலில் நம்ம ஈரப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்தந்த திக்ருகள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு திக்ரு இருக்கு, அதுவும் இதோட சேர்ந்ததுதான். அதாவது இஸ்ரா வல் மிஅராஜ் அப்படிங்கறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறாங்க. போறப்ப அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாக்குறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா சலாம் கூறிவிட்டு, நபியே இந்த சலாத்தை உங்களுடைய உம்மத்துக்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க. அதே போல ஸ்வர்க்கத்தினுடைய மணல் என்பது மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது, அது மிகவும் சிறந்த நீரால் ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க, இந்த வெற்று நிலமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்வர்க்கத்துல சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி, அந்த சொல்வதன் மூலமாக நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருக்கும் நாம் என்ன பண்றோம், ஒரு விதைய அந்த ஸ்வர்க்கத்துல போடுறோம். அப்போ இது என்ன சொல்லப்படுகிறது என்றால், திருமிதியில பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருக்கும் அது அந்த மணல்ல, ஜன்னாவினுடைய மணல்ல ஒரு விதை போடுறதுக்கு சமம். அப்போ அது என்ன பண்ணுது, வளர்ந்துகிட்டே இருக்கு. நாம நாளைக்கு மறுமையில இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மை ஜன்னாவிற்கு அனுப்பி வைத்தான் என்றால், அந்த நாம சொன்ன திக்ரு வளர்ந்த மரத்துக்கு அடியில நாம் இலைப்பாறக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். சுப்ஹானல்லாஹ்.
எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு விஷயம். சோ அப்படிப்பட்ட திக்கரை செய்யாதவர்களாக, தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதவர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா குர்பான் கொடுக்கறத பத்தி சொல்றாங்க. குர்பான் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் கிட்ட நெருங்கிறது, டு டிரா க்ளோஸ் டு அல்லாஹ். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இந்த தியாகம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் இட்ட கட்டளைப்படி நம்ம அல்லாஹ்வை நெருங்குகிறோம். சரிங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை ஹஜ் செஞ்சிருக்காங்க சிஸ்டர்? ஒரு முறை. அந்த ஒரு வருஷத்தை தவிர மற்ற எல்லா வருடங்கள் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் மதீனா போயிடுறாங்க. ஆனால் ஒரு வருடம் தவறாது அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா வருடமும் உதியா, அதாவது குர்பான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அரஃபா நாளில், மற்ற நாட்கள்ல நோன்பு விட்டு விட்டு வச்சா கூட அரஃபா நாளில் நோன்பை விடாமல் அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. புரியுதா? அப்ப அவங்க ஹஜ்ஜை முடித்த பிறகு, ஒரே ஒரு ஹஜ்ஜு, அதற்கு பிறகு அவர்கள் இருந்த காலத்தில் முழுவதுமாக அவர்கள் குர்பான் மற்றும் அந்த நோன்பை வைக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. சோ அப்படிப்பட்டு நாமும் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த தியாகத்தை அல்லாஹ்வினுடைய பாதையில் இந்த பலிப்பிராணியை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் நம்மளை ஆக்கி வைக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதே போல பாத்தீங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கும் இந்த நாளில் நம்ம என்ன பண்றோம், நம்ம அதிகப்படியாக நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருந்தவங்களுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, உங்களுடைய 3 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. இப்ப அந்த கணக்கு வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்க பாருங்களேன், துல்ஹிஜ்ஜா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய வருட நாட்காட்டியில் டிசம்பர் மாதிரி, அதுதான் கடைசி மாசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சரிங்களா? முஹர்ரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாட்காட்டியில் முதல் மாசம், ஜனவரி மாதிரி, சரிங்களா? இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப துல்ஹிஜால வரக்கூடிய நோன்பு அரஃபா நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க அரஃபா நோன்பு நோட்டீர்கள் என்றால் உங்களுடைய முன்னாடி வருஷத்துல இருந்திருக்கக்கூடிய பாவம். இப்ப நம்ம எதுல இருக்கோம்? 2026 இருக்கும். அப்ப நம்மளுடைய முன்னாடி வருஷ பாவம் எது அப்படின்னா 2025 வருஷம் செஞ்ச பாவம். அப்ப அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் அரஃபா நோன்பை நோற்றால், சிறு பாவங்கள். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த வருஷ பாவம், அதாவது 2027 பாவம் என்ன பண்ணுனா மன்னிக்கப்படும் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? எது? அரஃபா நோன்பை நோற்றால் இன்ஷா அல்லாஹ். இதே இது பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு டிசம்பர். அடுத்து பாத்தீங்கன்னா முஹர்ரம் அப்படிங்கிற அடுத்த மாசத்துக்குள்ள நம்ம போறோம். அப்ப அஷூரா வருது. அஷூரா நோன்பு நோட்டீங்கன்னா உங்களுடைய முந்தைய வருட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்ப முஹர்ரம் அப்படின்னா என்னது? புது வருஷம். அப்பனா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய 2026 அந்த வருஷத்தினுடைய பாவம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா 25, 26, 27 வரிசையா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே கொண்டிருக்கிறது. சோ நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நோன்பை வைத்து சரியான முறையில நம்மளுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பொருந்தியவர்களாக நாளை நம்முடைய ரூஹ் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற துவாவோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இருப்போம். சரிங்களா? சோ அரஃபா நாளினுடைய அற்புதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜுடைய இதயமாக அரஃபா இருக்கிறது. அங்க வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, மலக்குமார்களை கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த அரஃபா திடலில் வந்து மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்களே, 40 லட்சம் மக்கள் வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல நிக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே அவங்களுடைய மேல புழுதி படிந்து தூசி படிந்தவர்களாக அவங்க கேட்கக்கூடியதெல்லாம் எதற்காக? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மக்கள் அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதையெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் கிட்ட என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அரஃபா தினத்தில் நரகவாசிகள் விடுதலை செய்யப்பட்டதை போன்று வேற எந்த நாளிலும் கிடையாது. அதிகப்படியான நரகவாதிகள் அந்த நாளில் விடுதலை செய்யப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்துல நமக்கு நெருங்கியவர்கள் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவர்களுக்காகவும் அதிகமாக பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாகவும் இந்த நாளில் இருக்கணுங்கிறதையும் நம்ம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிடலாம். சோ அந்த அரஃபா திடலில் நினைச்சு பாருங்க, எத்தனை விதமான மொழி பேசக்கூடியவர்கள், இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அவரவர்களுடைய நாவுகளில் வெவ்வேறு விதமான மொழிகளில் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் புரிந்து செவியேற்கக்கூடியவனாகவும் அதை அங்கீகரித்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வளவு பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்குமா? அப்போ அந்த சிறப்பை எடுப்பதற்கு இந்த நாட்களை நாம் எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கிடணும். அதே போல ஷைத்தான் இந்த நாளில் அவமானம் படுத்தப்படுவதை போல வேற எந்த நாளும் படுத்த மாட்டான். ஷைத்தான் பாத்தீங்கன்னா என்ன அதனுடைய நோக்கம்? மக்கள் எல்லாத்தையும் வழிகெடுக்கணும் அப்படிங்கறதா அதனுடைய நோக்கம்.
ஆனா இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள எல்லாம் பாவம் செய்ய வச்சு நிறைய தேவையில்லாத பேச்சுக்கள், நிறைய பாவங்கள், நிறைய அவமரியாதைகள் இப்படியே வருது. இப்படியே ஒரு மனுஷன் வந்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா துல்ஹிஜால நுழைந்து அவனை வந்து என்ன பண்றான், நோன்பு நோட்டு திக்ரு செய்து பாவ மன்னிப்பு கோரி அரஃபா நாளில் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அவன் மன்னிக்கிற நிலைமைக்கு வந்துடுறான். புரியுதுங்களா? அப்ப வந்துட்டா அப்ப அந்த சைத்தானுக்கு என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டோமே இப்படின்னு சொல்லிட்டு அது அவமானம் அடைந்து நிற்குமா. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைத்தான் எப்பொழுது அவமானம் அடைந்தது என்றால் பத்ரு போர்ல 300 சொச்சம் பேர் தான் இருக்காங்க. நீ இஸ்லாம் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக பெரிய படையை அனுப்பி மக்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த முஸ்லிம் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்போ அன்னைக்கு வந்து அந்த ஷைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுது, அந்த அவமானம் அடைந்தது. அதே அவமானத்தை இந்த அரஃபா நாளில் இந்த மலக்குகள் எல்லாரும் அல்லாஹ் கிட்ட இருந்து இறங்குறாங்க, மேல இருந்து மலக்குகள் இறங்குறாங்க. எதற்கு, இந்த அரஃபா தரில் நிற்கக்கூடிய இந்த யாரெல்லாம் துவா கேட்கக்கூடியாங்களோ அவங்களுக்கான இந்த பாவ மன்னிப்பை கொண்டு வந்து இறங்குறாங்க. இதை பார்க்கக்கூடிய ஷைத்தான் அவமானம் அடைந்து நிற்கக்கூடிய நிலை வந்து இங்கு கருதப்படுகிறது. சோ முதல் 10 நாட்களுக்கான தினசரி கால அட்டவணை, காலையில தஹஜ் தொழுறோமா, அதுக்கப்புறம் வந்து முதல்ல அந்த 9 நாட்கள்ல சஹர் செஞ்சு நோன்பு வைக்கிறோமா, ஆண்களாக இருந்தா ஜமாத்தோட தொழுறோமா, அதே போல காலையில தக்பீர் திக்ருகள்லாம் எடுக்கிறோமா, அதே போல மதியானம் குரான் ஓதுறோமா, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாம சச்சரவுகளில் இல்லாம கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா, இரவு நேரங்களில அதாவது சாயந்தரத்துல யாருக்காவது அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாவது தர்மம் கொடுக்கிறோமா. இந்த துல்ஹிஜாவினுடைய நாளை மகிமைப்படுத்தும் விதமாக அல்லாஹ் கிட்ட இருந்து நானு நன்மை அடைய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு எண்ணத்தோடு சதக்கா கொடுங்க. உறவுகளை பேணி வாழுங்க. தாய் தகப்பன் கிட்ட வந்து நல்ல முறையில வெளிநாட்டுல இருக்கவங்க உள்நாட்டுல இருக்கவங்க எல்லாம் போன் போட்டு அன்பான வார்த்தைகளை பேசி அவங்கள்ட்ட அதன் மூலம் நன்மையை சம்பாரிங்க. அதே போல தக்பீர் சொல்லிட்டே இருங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த திக்ரை ஓதிக்கொண்டே இருங்க. இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி செய்த பாவங்களுக்காக அழுது தௌபா செய்து பாவ மன்னிப்பு கேளுங்க. அதே போல ஃபர்தான தொழுகைகளோட சுன்னத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றுங்க. சோ இந்த உறுதிமொழி பட்டியல் இதுல வந்து நான் வந்து எப்படி நோன்பு நோக்கிறேன், நான் எப்படி தக்பீர் பண்றேன், என்னுடைய செல்போன் செய்யக்கூடிய யூஸ் பண்ற அந்த பயன்பாட்டை நான் எப்படி குறைச்சிக்கிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு தர்மம் கொடுக்குறேன், கோபத்தை குழந்தைங்க கிட்ட எப்படி காட்டாம இருக்கிறேன், வீட்டுல இருக்கவங்ககிட்ட கோபத்தை எப்படி காட்டாம இருக்கிறேன், அடுத்தவங்க செஞ்ச பாவத்தை நான் எப்படி மன்னிக்கிறேன். அதே போல வசதி இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வழிமுறையான உதியாவை நம்ம எப்படி வந்து குர்பானை கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. இவ்வளவு நாள் ரமதான் மட்டும்தான் சிறப்பு வாய்ந்தது என்று கருதி கொண்டிருந்தோம். அதை விடவும் சிறப்பான இந்த துல்ஹிஜாவினுடைய 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இதற்கான எல்லா நன்மைகளையும் ஓடி புடிச்சு பிளான் பண்ணி நான் ஃபுல்லா இறங்க போறேன் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு நம்ம வந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்களையும் எல்லா திக்ருகளையும் எல்லா பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரித்தவனாக நம்முடைய இந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்முடைய உயிர் எழுப்பப்படும் பொழுது நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுப்பப்பட வேண்டும். நாளை மறுமையிலுடைய நம்மளுடைய மீசான் என்கின்ற எடைத்தட்டு நம்முடைய திக்ரை கொண்டு அதை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் சுராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய மாபெரும் கிருபைசாலிகளாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த அந்தஸ்துடைய சுருக்கத்தில் தங்கக்கூடிய சிபாரிசுகளாகவும் நம்ம எல்லாரும் இருக்கணுங்கிற துவாவோட வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.